ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 2 கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கோஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 100 கிராம் வந்து பீன்ஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூனு, சில்லி சாஸு 1 ஸ்பூனு, வெங்காயத்தாள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 ஸ்பூனு, பெப்பரு 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சுருக்கிறோம். தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசியை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், உதிரி உதிரியாக. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இதை நான் 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 90% வெந்தால் போதும். குழம்புலாம் வேகணும்னு வேணாம். நாங்கள் வெந்த பிறகு காமிக்கிறோம் எப்படி வேகணும்னு சொல்லிட்டு. லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் சாதம் எப்படி அழகாக வெந்து வருதுன்னு. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நம்ம பாஸ்மதி ரைஸில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சாதம் நல்லா கவசி வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி உடைச்சா இப்படி உடையணும். சாதம் நல்லா இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ இதை தண்ணியை வந்து வடித்தாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுடுங்க. அப்போ தான் வந்து சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை 90% வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ரெட் சில்லி சாஸு ஊற்றிக்கலாம். சோயா சாஸு ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆற வச்ச சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இதை நம்ம வந்து கிளறி விடுவோம். இப்போ இங்கே பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இப்போ மிளகு பொடி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தான் நம்மளுடைய வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கடைசியாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுக்கலாம். அதில் நம்மளுடைய வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.